ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமிஸ் ஹெல்த்தி கிச்சன். வாங்க இன்னைக்கு சிம்பிளாக பண்ணக்கூடிய வேர்க்கடலை சட்னி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு ஒரு 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், 1 பீஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பீஸு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு அப்புறம் நம்ம இதை பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாய் சூட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் சூட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வேர்க்கடலை போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. எப்பயுமே வேர்க்கடலை வறுக்கிறப்ப நீங்கள் கேஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இல்லை அப்படின்னா வேர்க்கடலை கருகிடும். அப்படி கருகிடுச்சுன்னா உங்களுக்கு சட்னியோட டேஸ்ட்டு, கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு கருகாமல் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போவே பாருங்கள், பாதி வறுத்துருச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்லா ஆற வச்சு இதை தோலை ரிமூவ் பண்ண போகிறோம். தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாருங்கள், தோல் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு 3 வரமிளகா, அந்த பூண்டு, இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை நம்ம இப்போ போட்டு லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நல்லா வறுப்படணுங்கிற இதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் லைட்டாக வறுத்தாலே போதும். அதுக்கு தான் நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் போட்டுட்டு லைட்டாக வறுத்துக்க போகிறோம். இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இது கூட புளியும் சேர்த்து வறுத்துக்க போகிறோம். இப்போ புளியும் போட்டோம். புளி போட்டுட்டு நீங்கள் நல்லா வறுப்பட்டு இதையும் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ வேர்க்கடலை நம்ம இப்போ வறுத்து வச்சோம் இல்லையா, வரமிளகா, புளியெல்லாம் அதெல்லாம் போட்டுக்கிட்டோம். போட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. நம்ம அதை ஒரு பவுல்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணி வேணும்னா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் கெட்டியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நீங்கள் அது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டு தாளிச்சதுக்கப்புறம் வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நம்ம தாளிதம் போட்டுக்க போகிறோம். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிடக்கூடிய வேர்க்கடலை சட்னி. இது நீங்கள் இட்லி, தோசை, நீங்கள் லெமன் ரைஸு, நீங்கள் வெரைட்டி ரைஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது கூடலாமே இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.